வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற பேட்டர்ன் 17வது பேட்டர்ன். இது வரைக்கும் இந்த 16 பேட்டர்ன் கோலங்களையும் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 63 நாயன்மார்கள் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இருப்பாங்க, அந்த லெசனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதை மாதிரி இந்த 3.3 வரிசை பேட்டர்னை வச்சு நிறைய 7.7.1 அந்த புள்ளி வரிசையில் கோலங்களை உருவாக்கலாம். அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் ஒரு லெசனில் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் அவசியம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி 63 பேட்டர்னில் 17வது பேட்டர்னான இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கோம். இந்த பேட்டர்னை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, ஹஷ் பேட்டர்ன் அதாவது மே பேட்டர்ன், அப்புறம் எஸ் பேட்டர்ன் அதாவது த பேட்டர்ன், இந்த 2 பேட்டர்னை வச்சு உருவாக்கப்பட்ட பேட்டர்ன் தான் இது. இந்த பேட்டர்னை வச்சு இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுக்கு 7.1 நிறுத்துகிற மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த 3 புள்ளி பேட்டர்னை சென்டரில் இருக்கிற 3.3 வரிசையில் தான் கொண்டு வந்து அந்த சுற்றி டிசைன் போட்டு போடுவோம். இன்றைக்கி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு காட்டுறேன். இந்த 3.3 வரிசை பேட்டர்னை கீழே கொண்டு வரேன். கீழே இருக்கிற அந்த 3 புள்ளியில் இதை போடுவோம். மேலே இருக்கிற புள்ளியில் இந்த பேட்டர்னை போடுறேன். நீங்கள் வேறு பேட்டர்ன் கூட போடலாம், இதுக்கு இது மேட்சாக இருக்குன்னு சொல்கிறதுனால இதை போடுறேன். இந்த 2 பக்கம் இருக்கிற புள்ளியில் இந்த டிசைனை போட்டுப்போம். இந்த ஒரு புள்ளியை இதோட ஜாயின் பண்ணிவிடுவோம். இது 2ஐயும் சென்டரில் ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த கோலம் போடுறதுக்கு இந்த இடமும் இந்த சைடும், இந்த சைடில் இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான், கோலம் முடிஞ்சிடுச்சு. பெண்ணால் ஜாயின் பண்ணினா சேர்த்து போட்டு வருவோம். அப்போ எப்படி இந்த கோலம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆரம்பித்த இடத்துலே முடிகிற ஒரே லைன் கோலமாக, பிரம்மமுடி கோலமாக இந்த கோலம் வந்திருக்கு. நான் போட்ட மாதிரி போடாமல், அந்த பேட்டர்ன் இங்கே போடாமல் சென்டரில் வேற போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், அந்த கோலம் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். அதே மாதிரி சைடில் இருக்கிற டிசைனை ஜாயின் பண்ணும்போது நான் கொடுத்த ஜாயின்ஸ் கொடுக்காம வேறு இடத்துல 3 இடம் கூட ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் கோலத்தை மாற்றி போடும்போது சிமெட்ரியில் கவனமாக இருக்கணும். எல்லா சைடும் ஒரே மாதிரி ஜாயின்ஸ் கொடுக்கணும். மேலே 2 பக்கம் இல்லாட்டி சைடில் 2 பக்கம் ஒரே மாதிரி ஜாயின்ஸாக இருக்கணும். 2 சைட் சிமெட்ரியாவது வரணும். அடுத்த கிளாஸில் 18வது பேட்டர்னை வச்சு கோலத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.